வணக்கம் நண்பர்களே. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில எப்படி வெப் செக் இன் பண்ணுவது? வெப் செக் இன் பண்ணுவதால் நமக்கு என்ன பயன்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல்ல கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் பேஜ்ல எமிரேட்ஸ் வெப் செக் இன் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எமிரேட்ஸ் ஆன்லைன் செக் இன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் கொடுங்க. அத கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் போகும். உங்களுடைய லாஸ்ட் நேமும், உங்களுடைய புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் நீங்க மென்ஷன் பண்ணணும். பேஜ் நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட செக் இன் லக்கேஜ் இருந்துச்சுன்னா, மினிமம் 1½ மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க செக் இன் லக்கேஜ செக் இன் கவுண்டர் டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 60 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணணும். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க போர்டிங் கேட்லேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாரி நீங்க உங்க ட்ராவல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிட்ரீவ் யுவர் புக்கிங்னு இருக்கும். அத கிளிக் கொடுங்க. ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல உங்களுடைய லாஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணணும். நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த நேம் லாஸ்ட் நேமா நீங்க குடுத்தீங்களோ, அந்த நேம இங்க என்டர் பண்ணணும். உங்களுக்கு லாஸ்ட் நேம் எதுவும் தெரியலன்னா, உங்களுடைய நேம 2 நேமா இருந்துச்சுன்னா, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் போட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா செகண்ட் நேம் போட்டு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு நேம்ல உங்களுக்கு வெப் செக் இன் ஆகிடும். அடுத்தது கீழ இருக்கிற பாக்ஸ்ல புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி இல்லனா பிஎன்ஆர் நம்பர்னு சொல்லுவாங்க. அத நீங்க என்டர் பண்ணணும். இது எப்படி இருக்கும்னா 6 டிஜிட்ல இருக்கும். இந்த 6 டிஜிட் நியூமெரிக்கலா இருக்கும். ஆல்பாபெட்டும் கலந்து இருக்கும். நீங்க உங்க டிக்கெட் காப்பில பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸ் பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த பிஎன்ஆர் நம்பர நீங்க என்டர் பண்ணணும். கீழ ரிட்ரீவ் புக்கிங்னு இருக்கும். அந்த ரிட்ரீவ் புக்கிங் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல உங்க ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது எங்கிருந்து எங்க போறீங்க, எத்தன மணிக்கு டிபார்ச்சர், உங்களோட நேம் இருக்கும். டீட்டெயில்ஸ செக் பண்ணிட்டு, கீழ செக் இன் ஆப்ஷன் இருக்கும். அந்த செக் இன் குடுங்க. செக் இன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல 3 செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கும். அந்த செக்யூரிட்டி கொஸ்டின ரீட் பண்ணிட்டு, நீங்க டீட்டெயில்ஸ் குடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிராவல் டாக்குமெண்ட். நீங்க டிராவல் டாக்குமெண்ட் கரெக்ட்டா வச்சிருக்கீங்களான்னு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு எஸ் குடுங்க. கீழ டேஞ்சரஸ் குட்ஸ் இருக்கும் செகண்ட் கொஸ்டின். அதுக்கு நீங்க ப்ரோஹிபிட்டட் ஐட்டம் எதாவது கேரி பண்றீங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு நோ குடுங்க. 3வது கொஸ்டின் ஸ்மார்ட் பேக் கொண்டு போறீங்களா? இ சிகரெட் கொண்டு போறீங்களா? பேட்டரீஸ் கொண்டு போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா நீங்க படிங்க. படிச்சுட்டு இதுல இருக்கிற ஐட்டம் உங்களுக்கு அலோட் கிடையாது. ஒரு சில ஐட்டம் நீங்க கையில கொண்டு போலாம். உதாரணமா பவர் பேங்க், லூஸ் பேட்டரீஸ்லாம் நீங்க கையில கொண்டு போகலாம். மீதி மென்ஷன் பண்ணிருக்கிற ஐட்டம் உங்களுக்கு 2த்துலயுமே அலோட் கிடையாது. அதனால சப்போஸ் கேரி பண்ணீங்கன்னா, அத எடுத்துட்டு நீங்க நோ குடுங்க. நோ குடுத்து கன்டின்யூ குடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல டிஃபால்ட்டாவே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கீழ பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ நீங்க கண்டிப்பா குடுக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், எக்ஸ்பைரி டேட், நேஷனாலிட்டி குடுங்க. அடுத்தது கீழ எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது வேணும்னா குடுங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழ கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, சீட் நம்பர் இருக்கும். சீட் நம்பர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த சீட் நீங்க பிடிக்கலன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளைட்டோடைய சீட் மேப் ஓப்பன் ஆகும். அந்த சீட் மேப் ஓப்பன் ஆகும்போது எந்தெந்த சீட் அவைலபிளா இருக்கோ, அந்த சீட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுல உங்களுக்கு தேவையான சீட்ட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சீட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க புடிச்ச சீட் விண்டோ சீட்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் ரோல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, அமௌண்ட் குடுத்து நீங்க போற மாரி இருக்கும். ஆனா நான் கடைசி நேரத்தில வெப் செக் இன் பண்றதுனால எனக்கு சீட் அவைலபிளா இல்ல. நீங்க முன்னாடியே நீங்க வெப் செக் இன் பண்ணலாம். இந்த வெப் செக் இன் டைம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, டிபார்ச்சருக்கு 48 மணி நேரத்தில இருந்து உங்களுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வெப் செக் இன் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் நீங்க வெப் செக் இன் பண்ணிக்கலாம். வெப் செக் இன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க வெப் செக் இன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ சீட் ஆப்ஷன் நெறைய இருக்கும். அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த சீட்டுமே அவைலபிளா இல்ல. அதனால நான் குடுத்த சீட்டே நான் டிராவல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு, அதே சீட்ட நான் கன்டின்யூ குடுக்குறேன். அடுத்தது கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்லைன் செக் இன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டொமஸ்டிக் ஃப்ளைட்ல நீங்க வெப் செக் இன் பண்ணிருந்தீங்கன்னா, அதுக்கான போர்டிங் கார்டு உங்களுக்கு இமெயில்ல இல்ல மொபைல்ல சென்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல நீங்க வெப் செக் இன், ஆன்லைன் செக் இன் பண்ணும்போது, அதுக்கான போர்டிங் கார்டு உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒரு சில ஏர்லைன்ஸ் இஷ்யூ பண்ணாலும், அந்த வெப் செக் இன் போர்டிங் கார்ட வச்சு டிராவல் பண்ண முடியாது. இன்டர்நேஷனல் பேசஞ்சர் கண்டிப்பா செக் இன் கவுண்டர் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி அங்க அவருடைய பாஸ்போர்ட்டும், அவருடைய விசாவும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் போர்டிங் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த போர்டிங் கார்ட வச்சு தான் நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ண முடியும். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டோடைய கவுண்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏர்போர்ட்ல 4 ஹவர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சில ஏர்போர்ட்ல 3 ஹவர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்றாங்க. அது உங்க டிக்கெட் காப்பிய நீங்க செக் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். உதாரணமா நீங்க டெல்லி போனீங்கன்னா 4 ஹவர்ஸ் முன்னாடி. இதே நீங்க சென்னையோ இல்ல மதுரை, திருச்சி இது மாரி ஏர்போர்ட் போனீங்கன்னா 3 ஹவர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்றாங்க. அதேபோல 1 ஹவருக்கு முன்னாடி கவுண்டர் குளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்க 4 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்னா 3 மணிக்கெல்லாம் கவுண்டர் குளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க ஏர்போர்ட் ரிப்போர்ட் ஆயிட்டு உங்களுக்கான போர்டிங் கார்டு கையில இருக்கணும். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல போறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன்.